எனக்கு பேசிட்டு இருக்கேன் लाइन में खड़ा कर आप दिया ना ऊपर आइए साहब எங்க பையிலும் எப்படிலாம் செய்ய மாட்டாங்க இல்ல சரவணா எல்லாரையும் கீழே கூட்டு வரணும் போலீஸ் அதுன்னு சத்தம் கேக்கு இவனுக்கு வேற எல்லாத்தையும் நோண்டு வானுவேன் खोल के रखा है धर्मशाला खोल के रखी है साला का बेवकूफ समझ के रखा है इनका मेरे को अच्छी तरह से मालूम है कि उस रात ग्रांड रोड पे तुम लोगों में से कोई था एक बार तुम्हारी शक्ल देख लूं पहचान लूंगा बाद में देखना कैसे मारता हूं क्या है रे कुछ नहीं साहब क्या देख रहे कुछ नहीं साहब कितने आदमी है 20 सर्कल सब यहाँ काम करने वाले सबका आईडी प्रूफ चाहिए हाँ जी मैं देता हूँ यहाँ पर काम करने वाले हर एक आदमी के पास आईडी प्रूफ होना चाहिए कुछ मिला कुछ नहीं मिला सर हमें कुछ शक हुआ तो वापस आएंगे போங்க போங்க உள்ள வாங்க. சத்தம் கட்டாதல கேட்ட போது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைச்சிருக்கும் எடிட்ல தூத்துக்குடி வரையும் தெரிஞ்சிருக்குமோ இருட்டா இருந்தாலும் வெட்டின ஸ்டைல்லே அது தமிழ்னு தெரிஞ்சிருக்கும் அதான் வந்துருக்கணும் இல்ல வாழ இல்ல முத்து வாங்க பாடு சும்மா அப்படி போயிட்டுருவோம் நீ என்னல ஒரு மாதிரியா நடக்க ரெண்டு சட்டி தண்ணி இருக்கு மாற்றி மாற்றி தான் போடுதேன் அதான் ஈரமாக இருக்கு அருக்கு சட்டிக்கால பஞ்சம் வா வாங்கிக்கலாம் வாழ போலாம் இங்க வாங்கலாம்ப்பா அண்ணே இங்கெல்லாம் பொண்ணுங்களா இருக்காள் போல எல்லாம் சேல்ஸ்ல எல்லாம் இங்க பொம்பளையும் தான் இருப்பாங்க இந்தியா எங்க டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு நீ இன்னும் கூச்சப்பட்டு இருக்க சும்மா இருங்க வாங்க बोलिए क्या चाहिए நை நை வேண்டான்னு சொல்லுங்கண்ணே हवाई ஏய் நம்ம என்ன ஒரே வாங்க வந்திருக்கோம் சட்டி தானே வாங்க வந்திருக்கோம் देखो ने क्या चाहिए சும்மா ஏண்ணே கூச்சப்பட்டு வாங்க என்ன வேணும் தமிழ் நம்ம ஊர் பிள்ளை ஏமா சட்டி வேணும் ஒரு 4 சட்டி உனக்கு எடுத்து போடு அளவேண்ணா அளவா ஏய் ஏ முத்து உன் அளவு என்ன அளவா அளவெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்க எங்க தான் அளந்து பார்க்க நீ அளந்துரு இல்ல வா டேபிள் அளந்துடலாம் இல்லை இல்லை வேண்டாம் 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 கொஞ்சம் சும்மா இருங்க அதெல்லாம் ஒன்றும் சரிப்பா வேண்டாம் சீக்கிரம் சட்டி சரி ஓகே கம்பெனி ஐட்டம் எடுக்கிறேன் பார்த்து உடனே கம்பெனி ஐட்டமா எடுக்க போது நீ போய் கூச்சப்பட்டு இருக்க உங்கள் கூட வந்தேன் பாருங்க என் புத்தியை ये सब है आप देख लीजिए என்ன கலர் வேணும் பெத்த சவுப்புமா நம்ம ஊர்ல அந்த காலத்துல இருந்து அதான் பேசுனேன் அப்படியா ஆமா பாப்பாக்கு இந்த ஊரு புரியுது என்னண்ணே இது பெருசாக இருக்கு ஏமா ரொம்ப பெருசா இருக்காமா ஓ எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ் இருக்கு இல்லை எம்மு நான் 4 எடுத்து எடுத்து நாளையும் கொடுமா பேக் பண்ணவா பில் போடுவா காசு இருக்குல்ல வேற ஏதாவது வேணுமா ஒன்றும் வேண்டாம் போதும் இல்ல 2 பனி என்ன எடுத்தீங்க சத்தம் கட்டாம இருங்கண்ணே இல்ல சிரிச்சிட்டல்ல பில் போடுமா நீ பில் போடுமா அல ஏமா எந்த ஊரும் சொல்லவே இல்லையே தேங்க்ஸ் அண்ணா ஆ? சரியா இருக்கான்னு பாத்துக்கங்கம்மா
அன்னைக்கு என்ன ஞாபகம் இருக்கா? புரியல. ஸ்மால், எக்ஸ்ட்ரா ஸ்மால், அப்புறம் எம்மு 4 எடுத்தோம்ல. எக்ஸ்ட்ரா ஸ்மால், இது எக்ஸ்ட்ரா இல்லை மீடியம் சைஸ், இது லார்ஜ். எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. ஆ பில் போட்டாச்சு, அங்கே போய் வாங்க. ये लो बिल। இல்லை வேண்டாம். क्या हुआ? ரூபா இல்லையா? हाँ क्या बोल रहे हैं? வேறு अरे क्या हुआ, ले जाओ, कम कर देंगे। ஏய் வா, உன்னதான் வா. இரு இரு. எப்படியும் என் வீடு வரைக்கும் பின்னாலே நடந்து வரதான் நான் போகிறேன். இந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு வா. இல்லை உனக்கு பிடிக்கலன்னா நான் வரமாட்டேன். எனக்கு பிடிக்கல தான், அப்படி பண்ணாது, அது நல்லா இல்லை. ஏய் ஒரு நிமிஷம். பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு வேணா நான் தூக்கிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வரேன், சரியா? ठीक है, ये लो. ரெண்டையுமா? வா. பெல்ட் கித்தனா பையா? ஏ முத்து, ஒரு நல்ல பெல்ட்டா இல்லை. അപ്പോൾ പറഞ്ഞത് മാത്രം ചെയ്താൽ മതി കേട്ടോ. കൂടുതലായിട്ട് ഷോ ആണ് കാണിക്കുന്നത്. വാ. ஏய் மலையாளத்தா, எனக்கு ஞாபகம் இருக்கா? முத்து, ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோம்ல, நீ சீதரன் தானே? செட்டில் ஆயிட்ட போல. അതെ നീയും സെറ്റിലായല്ലോ അല്ലേ? ஆ இங்கே தான் பக்கத்தில் எஸ்கி பரோட்டா கடை, அங்கே தான் வேலை செய்தேன். ഓ சமயக்கட்டில் தான் நிற்கேன். சாப்பிட்டோன்னா வா, பரோட்டா கோழிக்கறி எல்லாம் நல்லா இருக்கும், சரியா? நீ கறி சாப்பிடுவியா? ആ ഞാൻ ഒരു ദിവസം വരാം അങ്ങോട്ട്. ஆ எங்கே தங்குத? எங்கே தங்குத? ആ എല്ലാം ഇവിടെ തന്നെ. ஓ നീ ഒരു ദിവസം ഇവിടെ വാ, കട്ടിങ് ചെയ്യാം. சரி சரி சொல்லுத வெட்டணும். படத்துக்கு போகிறோம். ഏത് പടം? சூப்பர் ஸ்டார் படம். ശ്രീധര, നിനക്ക് പണിയൊന്നുമല്ലോ. കുട്ടി പോയി നിനക്ക് വരാം. என்ன ஸ்ரீதரா வரட்டுமா? என்ன ஆ? என்ன யார் கேட்டில் போனேன்? யார் கேட்டில் அங்கே போனேன்? முடி வெட்டுத கடைக்கு யாரு கேட்டு நான் போகணும்? எனக்கு நல்லா போயிரும்ல. ஏய் அறிஞ்சுன எனக்கு தெரிஞ்ச என்ன? ஏய் சொல்லிக்கொள்ள அவனுக்கு. சரிப்பா. என்னண்ணே? யா அன்னைக்கு தான் நீ பார்த்தல, அர்ஜுனன் அடிச்சாமத்தில் ரத்தத்தை கலவனால. அது எவன் ரத்தன்னு தெரியுமா? அந்த பாபர் ஷாப்பில் இப்போ ஒருத்தர் வழுக்கையாக போனாம்ல, அவன் பேர் சதானந்தன். அவனோட தம்பி முகுந்தனை தான் அர்ஜுனை கொன்னான். குன்னீங்களா? ஆமாம்.
ஆமாம். எதுக்கு? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இந்த பேர் கொல்ல சொல்லுதாங்க, கொல்லுதான், அவ்வளோதான். வா போலாம். யாரு? அது எதுக்குப்பா உனக்கு? வாடே வாடே, வா, டைம் வா. ஆச்சுல்ல, வா. 2006ல் இது. 2005 ரிலீஸ் மச்சான். தலையில கூட்ட ஆரம்பிச்சு பாரு, 11 வருஷம் ஆச்சு. यार भाई सभी बड़ा है क्या तेरा खिलाई हुआ? चल हट बदमाशी। பாருங்களேன், வெளுத்து வாங்கடா. அடிச்சு பாப்பல சாவரிங்களா? தூத்துக்குடி வரங்க. செய்யறே செஞ்சு கொடு, தூக்கதான் ஆசனங்கள அந்தானுக்கா முட்டா பற கூறுகட்ட பற எவ்வளவு எடுத்தா ஏன் எடுத்தா அண்ணாச்சி பேசாதல வாயை கிழிச்சிருவேன். பிச்சைக்கார பயலுவா சோத்த போட்டு உட்கார வச்சா குண்டி உட்கார மாட்டேங்குதா? யாரு? கேட்டர்ல பப்ளிக் முன்னாடி இருபடுத்திருக்கா சுட்டுருக்கா? என்ன நீ எஸ்ஐ கூப்பிட்டு கேட்டதால நீ தப்பிச்சல. பெரியவர் காதுக்கு போயிருந்தா என்ன இருக்கும்? ஏய் நீ சாவதா இருந்தா நாட்டுக்கிட்டு சாவிட. ஏன் உயிரை வாங்குதியா? சரி சரியா சொல்லுவேன் அண்ணாச்சி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாச்சி, முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இருக்கணும் தெரியும் அண்ணாச்சி, விடியத்துக்குள்ள முடிச்சிடலாம் அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி, சரிங்க அண்ணாச்சி, நீ படுங்க அண்ணாச்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், முடிச்சிடலாம் அண்ணாச்சி. ஏய் வேலை இருக்கு, வா. சரி அண்ணாச்சி. ஏய் நீ வர. ராத்திரி காரியம் முடிக்க முடியல, வீணா 2 பேரும் செத்து போயிட்டானுவ. என்னது? ஆமாடே, செத்துட்டானுவ. டிவியை பாரு. டிவியா? ஆமா, வி நியூஸ். नानाजी कहा जा रहा है कि ये लाशें पानी में कहीं फेंकी गई थी, जो दादर चौपाटी तक बहते हुए आई हैं। கொட்டிக்கார பயிலும் ஆளை காணலன்னு நினைச்சேன், செத்துட்டானுல. और जैसे कि आप देख सकते हैं, इन लाशों के आसपास का एरिया पूरी तरह से पुलिस ने सील कर दिया है। ये सब देखने के बाद एक बात तो तय है
इन दर्दनाक हत्याओं के पीछे मुंबई अंडरवर्ल्ड का हाथ हो सकता है। पुलिस की छानबीन जारी है और जल्द ही इसके बारे में पूरी जानकारी मिलेगी। तब तक के लिए हमारे साथ बने रहिए। அர்ஜுன் மாசானம் शिवाजी पार्क में हुए इस वारदात में आपको कौन मिल सकता है? पुलिस इस मामले की जांच कर रही है और जल्द ही दोषियों को गिरफ्तार पहुंच जाएगी। आशा करते हैं कि போங்கண்ணே जल्द வேலையை பாருங்க முத்து आइए चलते போ हैं बाकी இப்படி ஒவ்வொருத்தனா செத்துட்டு இருக்கானுங்கள என்னடா ஆசான சாவான்னு எதிர்பார்க்கலையே எவன்கிட்டயும் நேருக்கு நேர் நிற்பானே. பிள்ளைக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் ஊருக்கு போன போகணும். போட்டோவில் தான் குடும்பம் நடத்திருக்கான் விட்டா இப்படி இன்னொரு பிள்ளைய பார்த்துருப்பான். சொத்துக்கு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கானா? ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தான், முடிக்கல. கடை இருக்கும் போல். அருண்ஜுன் 5 லட்சம் சேர்த்துட்டேன்னா ஊரில் போய் மளிகை கடை வைப்பான்னு சொல்லிட்டே கிடந்தாம்ல. அவனுக்கு இந்த பெட்டி தான் மிச்சம். அவன் பணம் கூட போய் சேராதில்ல. இவனை பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சாவி செய்தி சொல்கிறது தான் பெரும்பாடாக இருக்கும். எத்தனை ஆள் எவ்வளோ அளவு சத்தம். எசக்கு என்ன சொல்லிட்டாவலாம். ஃபோன்லேயே அழுது கூப்பாடு போட்டாலாம். பாவண்டே. அக்கா ஒரு நாள் நம்ம செய்தி இப்படி தான் போகும் பார்த்துக்க. அதுக்கு தான் நான் கல்யாணமே முடியல. ஏ மக்காளி, உன் அம்மா இருக்கான்ல, நீ செத்து அவன் பிச்சையால் எடுப்பா. பேசாம கிடையாது. ஏம்ல புலம்புதிய, இதுதான் நம்ம பொழப்புன்னு ஆகிப்போச்சுல. 50 வயசு வரைக்கும் அது வாழணும்ல, ஆசையாக இருக்குது. இந்த தொழிலெலாம் செஞ்சுக்கிட்டு 50 வயசு வரைக்கும் வாழ முடியுமால? ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். அடுங்களே காலைல எழுச்சி என் ரத்தத்தை பார்க்க. என்னென்ன நடக்குதுங்க? போட்டி மாற்றி மாற்றி கொண்டுக்கிறதுல போட்டி. அந்த போட்டியில் சாவத்தான் நீயும் நானும். ஒரு பெரிய மிஷினை நினச்சிக்க. அந்த பெரிய மிஷினில் நம்ம சின்ன ஸ்க்ரூ மாதிரி. அந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னு அந்த ஸ்க்ரூவுக்கு தெரியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. இங்கே நிலம்தான் பொண்ணு. நிலத்தை பிடிக்கிறது, பிடிச்ச நிலத்தை மீட்கிறது, இதான் இங்கே பெரிய கிரிமினல் வேலை. இப்போல்லாம் பெரிய ஆளுங்க அவங்களே இறங்கி எதையுமே செய்கிறதில்ல. கொல்றது, ஆளை கடத்துறது, கையை காலை வெட்டுறது, மிரட்டுறது, இப்படி எல்லாத்தையும் செய்கிறதுக்கு காசு கொடுத்த ஆள் இருக்கு. நம்ம தான் மாட்டிக்கிட்டா செய்கிறவன் ஜெயிலுக்கு போவான். அதுவும் நம்ம தான் அனுப்பினவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஜெயிலுக்கு போகிறதுக்கும் சேர்த்து தான் காசு. 80களில் தெற்கு சீமையில் கடும் வறட்சி, பஞ்சம். நம்ம ஆளுங்கெல்லாம் பொழப்புக்காக இங்கே வந்தாங்க. புரோட்டா கடை போட்டாங்க. வரவன் போகிறவங்களாம் மாமூல் கேட்டான், மிரட்டினான். அவங்கள சமாளிக்கிறதுக்காக நம்ம ஆளுங்க அருவா எடுத்தாங்க. நம்மலாம் யார்? வெந்த மண்ணிலே வளர்ந்தவங்க, தீக்குள்ளே வாழ்ந்தவங்க, ரத்தமே பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு அடிதடியே ஒரு பொழப்பாக மாறி போச்சு. அதை செய்ய பெரிய பெரிய தலைங்கள்லாம் வந்துச்சு. இப்போ கூட இங்கே 4-5 தலைங்க இருக்கு. இவர் தான் கருக்குவேல். இவர் இங்கே கர்ஜின்னு சொல்லுவாங்க. இவர் ஆர்டர் எடுத்துக்கிட்டு வேலைகளை செஞ்சு கொடுப்பாரு. அவருக்கு அடியில் செந்தூரான், செந்தூரானுக்கு கீழே எசைக்கோட ஆளுங்க தான் நம்மலாம். இவர் குட்டிகிருஷ்ண நாயர், குட்டி பாயின்னு சொல்லுவாங்க. இவர் நம்மளை மாதிரி பிழைக்க வந்தவர் தான். இவர் ஒரு கோவாக்காரங்கிட்ட பார்பராக இருந்தார். அப்புறம் இங்கே பெரிய தலையாயிட்டார். இவருக்கு நமக்கு தான் இப்போ போட்டியே. அவனுக்கு தான் மலபார் செல்வம். ஒரு தடவை கர்ஜியக்குள்ள இவர் ஆரம்பிச்சிட்டார். கரிச்சி தப்பிச்சிட்டாரு. ஆனால் அப்போ கரிச்சிக்கிட்ட கையால் இருந்தது உங்கள் மாமையன் சேர்மத்துறை. சரியாக குழம்பு வச்சு நடக்கிறப்ப உங்கள் மாமையன் சேர்மத்துறை ஊருக்கு போயிட்டார். அவர் தான் தன்னை காட்டி கொடுத்தாருன்னு கரிச்சி நினச்சிக்கிட்டாப்புல. உண்டை வீட்டில் கெண்டி தூக்கிட்டாருன்னு எல்லாருக்கும் வெறி. அதான் உன் மாமன் உயிருக்கு பயந்து சோழியை முடிச்சுக்கிட்டாரு. இல்லை, நான் சொல்லுறதை நல்லா கேட்டுக்க. செத்தாலும் அந்த இரும்பை, அந்த பொருளை நீ தொட்டுறாத, தொடவே கூடாது. என்ன, அது சாபம் பிடிச்சதில்ல, அது ஒரு நேசப்பி. தொட்ட பிறகு அது ஒன்று விடாது, பார்த்துக்க. அரிசி முட்டை எடுக்க வந்தோம். ஆமாம், மைதா முட்டை. அர்ஜுன் அண்ணா இருக்கான், கேட்கியா நீ? அண்ணா இதை வந்துட்டண்ணே. அண்ணன் அண்ணம்ல மாசானத்துக்கும் அர்ஜுனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தல. அண்ணா இங்கேருந்து யாரும் போக முடியாதாண்ணே? இங்கே பாரு, நீ இங்கே எந்த பெரிய விஷயத்துலையும் ஈடுபடலன்னு வையே, உனக்கு ஒன்றுமே தெரிலன்னு வையே, தப்பிச்சு போனால் ஒரு வேளை விட்டுருவாங்க. இல்லைன்னா நீ எங்கேயும் போக முடியாது. ஒருவேளை உன் கையால் கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்க, வெளியே போகிறது ஆபத்து. சாகிற வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. அண்ணாச்சி, இல்லை
இன்னைக்கு ராத்திரி அவனு கூட முத்துவும் போட்டோம். என்னது முத்துவா? என்ன முத்துவா? நீ ஆமல அவனை தாங்குத? அவனை என்ன புரோட்டா போடுறதுக்காக வச்சிருக்கோம்? சரி என்னாச்சு, அனுப்பிச்சு வைக்கிறேன். முத்த கூட்டு போ. ஏய் வா. எங்க ஆடே. எங்கப்பா கூட்டிட்டு போறீங்க? இன்னைக்கு உனக்கு அரங்கட்டும். அரங்கேத்தமா? நேற்று என்னாச்சு? ஒரு வீடை காலி பண்ண சொல்லி போனோம். ஒரு ஃபேமிலி 5 பேர் லைட் அடி தடிடுச்சு. எவ்வளோ தெரிச்சு? 20 ரூபா. அடா பாவி, பரவாயில்லையே. ஏய் என்னாச்சு? நீ என்ன பண்ணு, ஒருத்தன் வருவான், வெட்டிரு. வெட்டிரா? ஆமாம். ம், முடியாதா? முடியாது. அதுக்கு தானே இந்த இந்த மாக்கங்கிட்ட வெட்டு குத்துன்னு எந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்க? பேசாம நீ இங்கே இரு, பார்த்துட்டு கிளம்ப ரெடியா. மச்சலம் மலையாளத்தை வந்துட்டோம், வா. வேணான்னு சொன்னவங்கள போறப்பே கனால கோல எதுக்காக ஒருத்தன் கத்தியோட ஓடி வரான், கையை கட்டிட்டு அப்படியே நிற்கான். 4 வேறல. ஏய் சீதரா, இங்க என்ன பண்ணுது? ஏய் ஏன் அழுவுத? மாதிரி கொல்லும் என்ன விடுத்துல விடுது. கொல்லு? என்னைக்கு பொம்பளை மாதிரி வச்சிருக்காங்க. யாரு? குட்டி பாய். குட்டி பாய்? ஏய் இரு. தப்பிச்சு போயிடுவோமா? நானும் வந்துடுதேன். எனக்கும் இங்கே இருக்க பிடிக்கல. இங்கே இருந்தால் பிரச்சனை தான். என்னையும் கொன்றுவானுங்க, இல்லை கொலை பண்ண வச்சிருவானுங்க. போயிடுவோம். അങ്ങനെ പറ്റുമോ? ஆ இங்கேருந்து போக முடியுமா? முடியும். இன்னைக்கு நைட்டே ட்ரெயின் ஏறிடுவோம். நீ என் கூட வந்துடுதியா? நைட்டு ஸ்டேஷனில் பார்ப்போம்.
அங்கே எந்த ட்ரெயின் நிற்குதோ அதில் ஏறி எங்கேயாவது போயிடுவோம். என்னால் என் ஊருக்கு திருப்பி போக முடியாது. வேற எங்கேயாவது போய் என்னமாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். போயிடலாம். இனிமே இங்கே வேண்டாம். என்ன சொல்லுது? ஆ? இல்லை, இங்கேருந்து எவனும் போனதில்லை. நீ போயிரு. என்ன காலையில் நீ இல்லைன்னா என்ன தான் கேட்பானுங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். யாருமே விடுவேன்.